எண்ணி 8வது நாள் யார் நம்மளுக்கு செய்வன வச்சுருக்காங்கன்னு தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே. அது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனா பெண்ணான்றது கூட கண்டுபிடிச்சிடலாம். வம்சத்தையும் காட்டி கொடுத்துரும். சரிங்க சரிங்க. அது இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன செய்வன வச்சுக்கிறாங்க, ஒரு ஆட்டைக்கோட்டு புதைஞ்சி வச்சுருக்காங்களா, ஒரு கோழியை வச்சுருக்காங்களா, இல்லை ஒரு பூனைக்குடியை தூக்கு போட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வச்சு பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். ஒரு 4 தேங்காய் வாங்கிக்கிறோம், வெட்டுறோம், உடைக்கிறோம், நல்லா மிளகு தீபம் போடுறோம், போட்டோம்னா எண்ணி 8வது நாள் கெட்டு போனவங்களுக்கு 8 கை கொடுக்குறோமோ 8வது நாள் யார் உங்களை செய்வனை வச்சான்னு கண்டு பார்த்துக்கலாம். அழிக்க வேண்டியதில்லை, பைரவர்கிட்ட விடுங்க, யாருனாலும் தண்டனை. இப்போ ஏன் தேங்காயை போட சொல்கிறோம் அப்படின்னா, தேங்காயும் 10 மாதம் தான். சரி, நம்ம சொல்லுவோம்ல தேங்காய் உடையக்கூடாது, வைக்கக்கூடாது, இறந்தா வைக்கக்கூடாது அப்படின்னு. எல்லாம் தரமட்டம் முடிஞ்சு செய்வனில் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே அந்த தேங்காயை கொண்டு விளக்கு போடுங்க. உடனே யார் பண்ணான்னு தெரியப்படுத்தும். தெரியப்படுத்த நல்ல விஷயம். தெரியப்படுத்தாமல் நம்ம இருந்தால் யார் செஞ்சுருக்காங்க, இவங்க செஞ்சுருக்காங்கன்னு மாற்றி செஞ்சுட்டு இருப்போம். எது வேண்டாம், நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். சனி பகவானுக்கு கூட 27 வருஷம் தெரியும். ஆனால் காலபைரவருக்கு எல்லாமே தெரியும். 3 ஏழரை பார்த்துருப்பார். இன்னைக்கு 4வது ஏழரை மனுஷன் இருக்கு, அவங்களையும் பார்க்குறாருல்ல, அவருக்கு தான் நாளைய பொழுது என்ன பொழுது அவருக்கு தெரியும். அதேமாதிரி நமக்கு யார் எதனா கெடுதல் பண்ணிருக்காங்க, செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவர் கண்ணில் காட்டி கொடுத்துருவோம். சரிங்க. அது பிறகு ஐயா அவங்க எதாவது எனக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னா துஷ்டத்துலேருந்து ஒதுங்கிக்கலாம்ல. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தீர்வு நம்ம பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்ணில் தெரியப்படுத்த பிறகு கேளுங்க என்ன தீர்வு. நாங்கள் சொல்கிற தீர்வே பார்த்தீங்கன்னா யார் பண்ணிருக்கான்னு தெரியணும்ல. கண்டிப்பாக. தெரிஞ்சால் தானே நல்லா இருக்க முடியும். யார் செய்வனை செஞ்சாலும் அவனை பாதிக்கும், செய்யணும் செஞ்சவனையும் பாதிக்கும், வைக்கிறவனையும் பாதிக்கும். ஓகேங்க. நம்ம அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், சரணகதி ஆகுங்க. முதலாளிட்ட சரணகதி, காலப்பட்ட சரணகதியாங்க. ஒரு 8 தேங்காய் தானே வாங்க போகிறீங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. கண்டிப்பாக. அப்படி செய்யுங்க, நல்லாயிருக்கும். காசியில் இருக்கிற மாதிரி இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பைரவர் மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருப்பார். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஸ்வாசபுரம் அப்படிங்கிற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லா செய்வினை பிரச்சனைகளையும் ஐயா தீர்த்து வைக்கிறாரு. அதனால் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் கோயில் போய் விசிட் பண்ணுங்கள்.